குரு பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 31ஆம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை, பங்குனி மாதம் 17ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:14 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி மதியம் 12:27 மணி வரை துவிதியை திதி, அதற்கு பின்பாக திருதியை திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:58 மணி வரை அஸ்வினி நட்சத்திரமும், அதற்கு பின்பாக பரணி நட்சத்திரமும் இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:58 மணி வரை உத்திரம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புத பகவான் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக சம்பந்தமான சிந்தனைகள், செயல்பாடுகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. சின்ன சின்ன செலவினங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான முயற்சிகளில் அதிகமான ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. தலை சம்பந்தமான தொந்தரவுகள், தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள், இதனால் ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது. தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டியது அவசியம். அதில் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. செலவினங்கள் சார்ந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் இதிலும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உடல் நல சார்ந்த விஷயங்கள்லையும் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை எடுத்து செய்றீங்கன்னா நிதான நிலைகள் அவசியம். மனதளவில் தடுமாற்ற நிலைகள், குழப்ப நிலைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சற்று கூடுதலான விரய செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விற்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய
மூத்த பிள்ளைகள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், மனம் விரும்பிய நபர்கள், மனம் விரும்பிய நண்பர்கள், இவங்க வழியிலான செலவினங்களை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் வழியிலையும் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான முயற்சிகள், கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த துறை சார்ந்த செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மறைமுகமான ரகசியமான விஷயங்களில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல காரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள், இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் நிதானங்களும் கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக உள்ளது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சாண்டல் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் வன்னி விநாயக பெருமான் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். லாப நிலைகளும் யோக நிலைகளும் இருக்கக்கூடிய அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. பெறக்கூடிய ஆதரவுகள் எல்லாமே சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய அம்மா வழியிலிருந்து ஒரு சில ஆதரவுகள், லாபகரமான விஷயங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வீடுகள் அமையக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான சொத்துகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். விரும்பிய நகைகள் வாங்குறது, விரும்பிய சொத்து வாங்கக்கூடிய விஷயம், விரும்பிய வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். பண்ணை வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு பண்ணை வெளியில் லாபகரமான செயல்பாடுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி உற்பத்தி துறை சார்ந்த விஷயங்கள்லையுமே நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய புகழ் பரவக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று சுயநலமான எண்ண நிலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் தொழில் முறை, வியாபார முறை குறித்த புதிதான முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள், பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களில் இளைய சகோதர சகோதரிகள் வழியில் இருந்தோ, மாமனார் வழியிலிருந்து, வேலையாட்கள் வழியிலிருந்து, இந்த மாதிரியான நபர்கள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தொழில்முறை பணி சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள், அது குறித்த முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தொழில்முறை சம்பந்தமான பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புதிதான திட்டங்களை புகுத்தக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாமே ஒரு சிலருடைய தொழில் முறைகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பணியிடங்களில் நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது.
நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லையும் பொறுமையோடு செயல்படும் பொழுது வெற்றிகளை காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள், வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள், வெளிநாடு வேலை முயற்சிகள், தொழில் முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக சம்பந்தமான தெய்வ காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்து, தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலிருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இரக்க சிந்தனைகள் அதிகரிக்கும், அதற்காக உதவக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. தான தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் நிதானங்கள் அவசியம். இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். புதிதான காரியங்களில் சின்ன சின்ன இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம். அதனால் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எடுக்கக்கூடிய காரியங்களில் சற்று நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. பெயருக்கு களங்கங்கள் விளைவிக்காத செயல்பாடுகளில் மட்டும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய பொருட்கள், உடைமைகள் சம்பந்தமான விஷயங்கள் இதில் எல்லாமே கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட வேலைகள், பென்ஷன் சம்பந்தப்பட்ட வேலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பயணங்களின் பொழுதான விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம். எதிரிகள் வழியில இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. எல்லா முயற்சிகள்லையுமே நிதானங்களும் கவனங்களும் அவசியமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கலாம். இதுலேயும் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புதிதான காரியங்களில் முடிந்தளவு தவிர்க்கலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களில் நிதான நிலைகளும் பொறுமை நிலைகளும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பசுமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில்
ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த செயல்பாடுகள், அது குறித்த முயற்சிகள், இதன் வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. உங்களுடைய மனைவி, நண்பர்கள், இரண்டாவது பிள்ளைகள், பார்ட்னர், இந்த மாதிரியான நபர்கள் வழியில செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள், பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதன் வழியில் சிறு சிறு செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. செய்யக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். நீண்ட பயணங்கள் போகக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சாதகமான தினமாக இருக்கின்றது. செலவுகளோடு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்காக உதவிகள் செய்கிறீங்கன்னா சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் எல்லாம் காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சாண்டல் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் வன்னி விநாயக பெருமான் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான முயற்சிகள்ல எதிர்பார்த்த நன்மை நிலைகள், லாப நிலைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. பணியிடங்கள்ல உங்களுடைய புகழ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உடல்நல சம்பந்தமான விஷயங்கள்லையுமே எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா மூத்த சகோதரர் வழியிலிருந்து செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளில் சின்ன சின்ன நிதான நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது. செலவு சார்ந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் இதில் எல்லாமே கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய தினமாகவும், வேலை சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உள்ளது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம். செலவு சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியம். பயணங்கள் போகிறீங்கன்னாலும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வேலை சம்பந்தமான முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். வீட்டில் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள்னால மனதளவில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். அரசியல் சம்பந்தமான துறை ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. தொழில்முறை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் இது குறித்த ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளில் தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், உங்களுடைய மூத்த பிள்ளைகள், மனம் விரும்பிய நபர்கள்,
மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது. சொந்த ஊரில் தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மனதளவில் சின்ன சின்ன விரக்தி நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். அதனோடு மட்டுமல்லாமல் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். ஆன்மீக ரீதியிலான காரியங்களில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சித்தி விநாயக பெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள், இதிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய அப்பா வழியிலிருந்து, அப்படி இல்லைன்னா தந்தை வழி உறவுகள் வழியிலிருந்தெல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய அம்மாவிற்கு மட்டும் மனதளவில் சின்ன சின்ன விரக்தி நிலைகள் எதையாவது நினைத்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த விஷயத்தில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பண்ணை சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் எல்லாமே உயரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் செல்வ விநாயகர் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. புதிதான திட்டங்களை செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். ஆனால் எல்லா காரியங்கள்லையும் சின்ன சின்ன நிதானங்கள் அவசியம். இடையூறுகள், தொந்தரவுகள், அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு முயற்சிகள் எடுக்கும் பொழுதும் அதிக யோசனைகள் செய்து அதுக்கப்புறமா செயல்பட வேண்டியது அவசியமானதாக உள்ளது. மனதளவில் சற்று உளைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதனால நீண்ட சிந்தனைகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு காரியங்கள் எடுத்து செய்யும் பொழுதும் நல்லா யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பயணங்கள் போகிறீங்கன்னாலும் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது. இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்க வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. மோசடி சம்பந்தமான பிரச்சனைகள்னால ஒரு சிலருக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது.
அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் இன்சூரன்ஸ் பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு உதவிகள் செய்கிறீங்கன்னாலும் மிகுந்த கவனங்கள் அவசியமானதாக உள்ளது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சித்தி விநாயக பெருமான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தன வரவுகள் பொருள் வரவுகள் உள்ளிட்ட வரவுகள் நிறைந்த நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய மனைவி வழியில, நண்பர்கள் வழியில, இரண்டாவது பிள்ளைகள் வழியில், பார்ட்னர் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில், இந்த மாதிரியான நபர்கள் வழியில் இருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வருமானங்கள் அதிகரிக்கும். சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலான லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதாவது திருமண சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சார்ந்த முயற்சிகள், பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகள், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் குறித்து குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மேம்பாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விரக்தி நிலைகள் பேச்சுவார்த்தைகளில் தென்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பயணங்களின் பொழுதான விஷயங்கள்லையும் கவன நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால் நன்மைகளை அடையக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய தினமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். உங்களுடைய ராசியான நிறம் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமுக கணபதி வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.